ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஷிகிமோரிஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சிட்டியே காலையில் ரொம்பவோ பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. செல்லோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா அவசர அவசரமா வரான். வாசல் வரைக்கும் கிளம்புன நம்ம ஹீரோ எதையோ மறந்துட்டேன்னு திருப்பி உள்ள வரா. அவங்க அம்மா என்னன்னு போய் பார்த்தா தலையை சீவிட்டு இருக்கான். பின்னாடி பாரு மொழி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன இன்னைக்கு ரொம்பவோ சீக்கிரம் கிளம்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கவும், ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு, அது போக ஷிகிமோரி வர எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமோரியை கேட்டதா சொல்லுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு கல்லு காக்கா ட்ரக் ரோடு எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருந்து அவங்க அம்மா சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி 7 செகண்ட் தான் ஆகுது. நம்ம ஹீரோ எடுத்தவனே கீழே விழுந்துட்டான். நம்ம ஹீரோக்கு பேட் லக் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ காக்கா எச்சம் போட போதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம மேலதான் விழுந்து நம்ம ஹீரோ தள்ளி போய் நின்றா. அதனால தடுக்கி கீழே விழுறான். வீட்டை விட்டு கிளம்பி 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோ 4 தடவை கீழே விழுந்துட்டான். ஹெவி வெயிட் தூக்கிட்டு ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்றாங்க. பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படி ஒன்ன பார்த்தா தான் ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி தெரியுது, நீ ஓகே தானே அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ ஃபாஸ்டா போறான். சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம போறான். கியூட்டா ஒரு பொண்ணு நிக்கிறா. எல்லாருமே அவளை தான் பாக்குறாங்க. ஹே ஷிகிமோரி, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரான். இதுதான் நம்ம கதையோட ஹீரோயின் ஷிகிமோரி. ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இவ்வளவு கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கூட அவளை பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்ல, பொண்ணு பாக்குறதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷிகிமோரி. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் இவ்வளவு மாரி நானும் கொஞ்சம் அழகா இருக்கணும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கொஞ்சம் தான் அழகுன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கவும், நான் அப்படி சொல்ல வரல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரக்கோட கண்ணாடி தட்டுற மாதிரி வருது. டக்குன்னு ஷிகிமோரி நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து போடுறா. சாரி ஷிகிமோரி, உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இதுக்கப்புறமாச்சு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சரியா அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. போன வருஷம் என்ட்ரன்ஸ் செரமனி ஞாபகம் இருக்கா, அப்போ இதே மாதிரி தான் மரம்லாம் சூப்பரா இருந்ததுன்னு ஷிகிமோரி சொல்லவும், ஆமா ஆனா போன வருஷம் நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கா ஈஜிமி அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும், அதை ஏன்பா ஞாபகப்படுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி கேட்கவும், ஆமா பின்ன இருக்காதா, இந்த வருஷமும் நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் இருக்கணும், காடஸ் ஆஃப் கிளாஸ் ப்ளீஸ் என்னையோ ஷிகிமோரியோ ஒரே கிளாஸ்ல போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டவும், வேண்டுனா மட்டும் என்ன மாறவா போதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை நான் வேண்டாம விட்டதுனால நம்ம வேற கிளாஸ் போயிட்டோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வேற கிளாஸ் போனாலும் நான் அடிக்கடி வந்து பாப்பேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. ஷிகிமோரிக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல, பட் நம்ம ஹீரோக்கு கண்ணு வேற லெவல்ல தெரியுது. நம்ம ஹீரோ அவன் பேரை கண்டுபிடிச்சிருந்தான். அடுத்து ஷிகிமோரியோட கிளாஸையே பாக்குறான். அவங்க 2 பேருமே ஒரே கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. அப்பாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த வருஷமும் நம்ம ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு ஷிகிமோரி சொல்லவும், ஓ ஆமா படிக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷிகிமோரியா அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே கிளாஸ்ல தான் இருக்காங்க. என்ன மறந்துடாதப்பா, நம்மளும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வரான். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஷிகிமோரியோ சரின்னு பாய் சொல்லி அனுப்பிடுறா. ஹே ஷிகிமோரி, அப்புறம் நம்ம 2 பேரும் சாயங்காலம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும், யாக்கோ நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவன் என்ஜாய் பண்றா. நம்ம ஹீரோ பார்த்துட்டா அப்படின்னு அவன் ரொம்பவும் வெக்கப்படுறா. இங்க எல்லாருமே வேற வேற கிளாஸ்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிடலாம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. ஈசுமிங்கிற பேரை நம்ம ஹீரோ பதட்டத்துல இச்சுமி அப்படின்றதா எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேட் லக் அவனுக்கு ரொம்பவும் மோசமா தான் இருக்கு. இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஷிகிமோரியோட தலையில டஸ்டர் நிக்கியாவா போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு நமக்கு ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு போர்டை தொடச்சிட்டு இருக்கா. கை தவறி டஸ்டர் கீழே விழுது. அங்க தட்டி இங்க தட்டி நம்ம ஹீரோட தலையில பரப்பகவோ டக்குன்னு ஷிகிமோரி வந்து காப்பாத்துறா. டஸ்டர் கீழே தானே விழுந்திருக்கணும், எப்படி பறந்து மேல போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓகே தானே ஷிகிமோரி நம்ம ஹீரோ கேட்குமோ, நல்ல வேளை உன் தலையில அடிப்படல அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா தலையை தடிச்சு விடுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருக்கானு வெக்கப்பட்டவா கொஞ்சம் வெளியே போறா. நீ ஒரு அன்லக் மேக்னெட் மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒன்னு தேடி வரும். ஆனா ஒன்னால பாரு ஷிகிமோரிக்கு இப்ப கஷ்டம் இருக்கு. அவளே மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு உன் கூட இருந்து கஷ்டப்படணும்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சில பசங்க பேசிட்டு இருக்கிறதையோ ஷிகிமோரி கேட்டுருதா. அவளுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்றியே, நீலாம் அவளை வச்சிருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்கவும், ஈசுமி என் கூட லைப்ரரிக்கு வரியா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நம்ம பேசுறது கேட்டுக்குமோ இல்ல கேட்டுக்க வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. ஷிகிமோரி அவங்களை பார்த்து முறைச்சிட்டு போறா. அச்சோ, ஆனா அவ முறைச்சது கூட கியூட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க. மத்தவங்க கண்டதையே பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்ன பார்த்து போறாம நீ அதை கண்டுக்கிடாத அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிருதா. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு போகவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்கூலோட ஸ்டார்டிங் டே, சோ போகும்போது ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு போலாமான்னு கேட்கறான். எங்க போகணும் நம்ம ஹீரோ கேட்கவும், பவுலிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். எனக்கும் ஓகே தான் இனுசுகா, அவன் கூட சுத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு ஷிகிமோரியோவா ஃப்ரெண்ட்ஸோ சொல்றாங்க. ஈசுமி கூட போறதா இருந்தா எங்கனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. அந்த லவ் பேர்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கல்ல, இனுசுகா நீ தான் தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கன்னு சொல்லவும், இந்த பிளான போட்டதே நான் நீங்க வர்றதுதான் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அவன் சொல்றான். பவுலிங்ல நான் கிங் அப்படின்னு அவன் சொல்லவும், நானும் தான் நெகசாக்கி சொல்றா. கம்மியா ஸ்கோர் பண்றவங்க ஹை ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா ஷிகிமோரி நீ இதெல்லாம் பிளான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1-2 தடவை பிளான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை பத்தி எனக்கு தெரியலனாலும் உன் கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். எங்க பாரு ஷிகிமோரி, உனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு ஒழுங்காவே விளையாட தெரியாத மாதிரி காமிச்சுக்கோ, அப்படின்னா தான் பசங்களுக்கு ஒன்னு பிடிக்கும்,
உனக்கு சொல்லி தரங்கிற பேர்ல அவனும் அவன் கூட நிப்பா, நீங்க க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இனுசுகா வந்து ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் 7 ஸ்கோர் பண்றான். ரெண்டாவது டைம்ல 0 தான் ஸ்கோர் பண்றான். இப்போ நெகசாகி ட்ரை பண்றா, அவ ஜஸ்ட் 5 தான் ஸ்கோர் பண்றா. இப்போ ஹாச்சிமிட்சு வரா, அவ பால தூக்கிட்டு ரொம்ப ஸ்லோவா வந்து அந்த பால ரொம்ப ஸ்லோவா உருட்டி விடுறா. என்ன இவ்ளோ ஸ்லோவா உருளுதுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா அந்த பால் கரெக்டா 10 பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்துருது. சூப்பர் ஹாச்சிமிட்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். ஃபுல் ஸ்கோர் எடுத்ததுக்கு ஈஸிமி பாராட்டுறான். நான் எப்படி பண்றது, நான் எப்படி பண்ணா ஈஸிமிக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஷிகிமரி நீ போறியான்னு கேட்கவோ, இல்ல நீயே போயிட்டு வானவா சொல்றா. நம்ம ஹீரோ உருட்டி விடுறான். வெயிட் பண்ணி ஸ்ட்ரைட்டா தான் போகும், ஆனா அது நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லி அவ கலாச்சிட்டு இருக்கா. பார்த்தா கரெக்டா அது கிட்ட போகவும் ஒன்னே போய் அட்டாக் பண்ணுது. பேட் லக் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாவே போனாலும் கடைசி டைம் அது திரும்பி ஜஸ்ட் ஒன்ன மட்டும் அட்டாக் பண்ணுது. நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு நெகசாகி சொல்றா. ஷிகிமரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹே ஷிகிமரி, உன்னால முடியும், உன்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சீர் அப் பண்ணுவோம். ஷிகிமரி ஃபர்ஸ்ட் பவுலிங்லயே பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. எல்லா பவுலிங்லயும் 10க்கு 10 பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே ஷிகிமரியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பவுலிங் மாஸ்டரையே நம்ம கூட வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸே ஆச்சரியப்படுத்தாங்க. ஷிகிமரி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. நம்ம ஹீரோவை பாராட்டுவோம். எல்லாத்துக்கும் காரணம் நீ வச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ ஹைஃபை கொடுக்குறா. எப்படியோ அவ ஈஸிமியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இப்போ கேம் முடிஞ்ச எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. லோ ஸ்கோர் எடுத்தவங்க ஹை ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். உனக்கு என்ன ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ட்ரீட்டா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா நடந்து போவோமா நம்ம கேட்கறா. ஆனா அதுதான் நம்ம எப்பவும் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இன்னைக்கும் அதையே பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. வழக்கம் போல இவங்க 2 பேருமே வீட்டுக்கு ஒன்னாவே நடந்து போறாங்க. காத்து ரொம்ப அடிக்குதுன்னு கேட்கும்போது அவன் முடிக்குற பறக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டா எப்படி கேனு குப்பன் எல்லாம் ஓமூஞ்சில மட்டும் வந்து விழுது அப்படின்னு ஷிகிமரி சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு பேப்பர் காத்துல வந்து நம்ம ஹீரோ மேல விழுப்போம். டக்குனவா பிடிச்சிருதா, எப்படி அது வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டா பிடிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். எப்பவுமே என்ன பாத்துக்கிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் ஷிகிமரி, என்னோட பேட் லக்னால தான் இது எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சாரி கேட்காதுன்னு அப்படின்னு சொல்றா. ஆனா என்னோட பேட் லக்னால தானே நீயும் கஷ்டப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிளாஸ்ல அந்த பசங்க ஒன்னு டீஸ் பண்ணது நீ சீரியஸா எடுத்துக்கிட்டல அப்படின்னு கேட்கவும், ஆனா அவங்க உண்மையை தானே சொன்னாங்க, என் கூட இருக்கிறதுனால உனக்கும் கஷ்டம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடையில இருந்து ஒரு போர்டு நம்ம ஹீரோ தலையில போகுது. டக்குனவா வந்து ஒரு கிக் அவுட் நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இப்போ நான் பேசுறதுக்கான நேரம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் என் கூட இரு போதும், என்னானாலும் சரி கடைசி வரைக்கும் நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்போம். நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும், திடீர்னு இதையே சொன்ன அப்படின்னு சொல்லி இப்போ அவ வெக்கப்படுறா. உனக்கு எதுவும் அடிப்படையிலேன்னு கேட்கவும், அதெல்லாம் இல்ல என் கால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி நீ அப்படி வேற லெவல்ல கிக் பண்ண, நீ அப்படியே பாக்குறதுக்கு ஒரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறோம். நீயா இதையே ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்றா. உண்மையிலேயே உனக்கு அடிப்படல அப்படின்னு நம்ம கேட்கவும், என் கால் நல்லா தான் இருக்கு, உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு கேட்கறா. இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.